ஹாய் உறவுகளே, இந்த பதிவு எதுக்குன்னா நம்மளுக்கான பதிவு. இன்னைக்கு மகளிர் தினம்ல, அதுக்காக சரி கொஞ்சம் பேசலான்ட்டு வந்தேன். எப்பயுமே நான் பேச மாட்டேன், சரி பேசலாம் அப்படின்ட்டு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பெண்ணா பிறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்கல்ல. நானே நிறைய டைம் கவலைப்பட்டிருக்கேன், இல்லைன்னு இல்லை. ஆனால் என்ன கவலைப்பட்டாலும் என்ன, அடுத்து நம்மளுக்கு யார் இருக்கா? பின்னாடி திரும்பி பார்த்தா எவனும் இருக்க மாட்டான். நம்ம கை உண்டி நம்ம தான் எந்திரிக்கணும். அப்படிதான். இப்போ உங்கள்கிட்ட ஒரு உண்மை சொல்லவா? நான் சிங்கிள் பேரண்ட்டு. ஆனால் இன்ன வரைக்கும் நான் யார்ட்டும் சொன்னதே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன். சிங்கிள் பேரண்ட்டு, 10 வருஷமாக தனியாக குழந்தைகளை வளர்த்துட்ருக்கேன். இந்த தைரியம்லாம் எப்படி வந்துச்சு சொல்லுங்க? பெண்ணாக பிறந்தா மட்டும்தான். எப்படின்னா, பிரசவத்து வழியே தாங்குற நம்மளுக்கு பிள்ளைகளை பெற்றுட்டோம், அதை வளர்க்க மாட்டோமா? எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது தாங்குற சக்தி கடவுள் நம்ம நிறையவே கொடுத்துருக்காரு. அதனால தான் பெண்ணால் எல்லாம் முடியும்னு சொல்லிட்டு பிரசவத்து வழியிலிருந்து எந்த வழியாக இருந்தாலும் நம்ம தாங்கி தான் ஆகணும். தாங்குற சக்தி கடவுள் கொடுத்துருக்காரு. என்ன 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. பேசுகிறவங்க நம்மளுக்கு எதுவும் போட போகிறாங்களா? கிடையாது. அதனால யார் என்ன பேசினாலும் அதை நல்லதை மட்டும் எடுத்துக்கிடுவோம், கெட்டதை விட்டுடலாம். பெண்ணா பிறந்துட்டுமே யாரும் கவலைப்படாதீங்க. நான் ரொம்ப தைரியமாக சொல்லிக்கிருவேன். ஆமாம், நான் சிங்கிள் பேரண்ட்டு தான், நான் தான் என் பசங்களை வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னு ரொம்ப தைரியமாக சொல்லிக்கிருவேன். இருந்ததை விட இப்பெல்லாம் ரொம்ப தைரியம் வந்துருச்சு எனக்கு. ஏன்னு தெரியல. பெண்ணா பிறந்தனால இருக்குமோ? இருக்கலாம். எங்கள் அம்மாட்ட இருந்து எனக்கு வந்துச்சு. இப்போ என்கிட்ட இருந்து என் பொண்ணுக்கு நான் நிறையா எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். யாரும் கவலைப்படாதீங்க, பெண்ணா பிறந்துட்டோன்னு கவலைப்படாதீங்க. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வீட்டில் வேலை பார்த்துட்டு, கம்பெனியில் வேலை பார்த்துட்டு, வர்ற பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு முன்னுக்கு வந்துட்டுருக்கோம். சொல்ல முடியல, சொல்ல தெரியல. இவ்வளோ பிரச்சனை தான் நம்ம தான் பார்க்க போகிறோம். நம்ம தான் சமாளிக்கணும். நம்மளால் மட்டும்தான் முடியும். ஒரு ஆண் இல்லைன்னா கூட குடும்பத்தை கொண்டு போயிடலாம், ஆனால் ஒரு பெண் இல்லைன்னா கொண்டு போகவே முடியாது. இது எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கான ஆணை குறை சொல்லலை, இதுதான் நடைமுறை. ஆண்கள் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். ஓகே, மகளிர் தின வாழ்த்துக்கள்.